வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள பெல் வளாகத்தில் அமைந்துள்ளது ஐயப்பன் ஆலயம். இங்கு புரட்டாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் நாகராஜா பூஜை, சர்ப்பபலி பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. 50 கிலோ அரிசி மாவு மற்றும் மஞ்சள் பொடியில் நாகப்படம் வரைந்து அதற்கு பொங்கல் வைத்து இளநீர் மற்றும் வாழைத்தண்டில் தீபம் ஏற்றி லட்ச அர்ச்சனை செய்து பூஜைகள் நடைபெற்றன. அதற்கு முன்பு நாகராஜன் மூலவருக்கு பால், இளநீர், மஞ்சள் அபிஷேகம் செய்து சிறப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நாகராஜா பூஜை செய்வதால் சர்ப்பதோஷம் விலகுவதுடன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், புத்திர சம்பத்தும் சகல செல்வமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருவெரும்பூர் பெல் வளாகத்தை சுற்றியுள்ள கிராமத்து பொதுமக்கள் நாகராஜா பூஜைகள் திரளாக கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். பூஜைகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள இயற்கை அழகு கொஞ்சம் குற்றாலம் மெயினருவிக்கு அருகாமையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க குற்றாலநாதர் திருக்கோவிலில் வருடந்தோறும் ஐப்பசி விசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஐப்பசி விசு திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக 8ஆம் திருநாளான நேற்று நடராஜருக்கு பச்சை சாத்தி தாண்டவ தீபாராதனை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான அளவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா ஐப்பசி 1ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த உத்திரகோசமங்கை ஆலயமானது ராமநாதபுரத்தில் அமையப்பெற்றுள்ளது. இவ்வாலயத்தில் சிவபெருமான் மங்களநாதராகவும் உமையால் மங்கள நாயகியாகவும் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். மேலும் இவ்வாலயத்தில் அபூர்வ பச்சை மரகத நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் மரகத நடராஜருக்கு ஆருத்ரா தரிசன விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ராமநாதபுரத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மழை நீரானது ஆலயத்தின் உட்பிரகார தலங்களில் புகுந்தது. மேலும் வடிகால் வசதி இல்லாததால் தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் கோவிலுக்குள் மழை நீரானது தேங்கிய நிலையில் உள்ளது. இதனால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூரில் உள்ள கரி வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத ஏகாதசியை முன்னிட்டு மூலவர் பெருமாள் மற்றும் உற்சவருக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. இதில் மூலவர் சுவாமி ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேதராய் சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் மற்றும் தாயாரை தரிசித்து வணங்கினர். கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற 3 நதிகள் சந்திக்கும் இடம் திருவேணி சங்கமம். இங்கு நீராடினால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஆண்டாண்டு கால நம்பிக்கையாய் உள்ளது. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு விசேஷமான மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளை ராம ஏகாதசி என்றும் கூறுவதுண்டு. அந்த வகையில் புரட்டாசி மாதம் ஏகாதசியான இன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரயாக்ராஜில் இருக்கும் திருவேணி சங்கமத்தில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் புனித நீராடி பெருமாளை வழிபட்டு வருகின்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பூலோக வைகுண்டம் என்ற பெயர் பெற்ற ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதர் கோவிலில் புரட்டாசி ஏகாதசி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முதல் புறப்பாடாக உற்சவர் நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து காலை சந்தன மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தார். அதன் பிறகு நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் சந்தன மண்டபத்திலிருந்து நம்பெருமாள் இன்று மாலை மூலஸ்தானம் சென்றடைகிறார். இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பழனி முருகன் கோவிலில் உண்டியல் எனும் பணி நேற்று நடைபெற்றது.
இப்பணியில் கல்லூரி மாணவ மாணவியர்கள், அலுவலர்கள் மற்றும் பக்தர்கள் ஈடுபட்டிருந்தனர். உண்டிகளில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 2,82,20,935 ரூபாயும் வெளிநாட்டு கரன்சிகளுடன் சேர்த்து 619 கிராம் தங்கமும் 9,322 கிலோ வெள்ளியும் இருந்தது தெரியவந்தது. மாநில அரசின் நற்பெயரை கெடுக்கும் நோக்கத்துடன் சிலர் ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதத்தின் விலை உயர்த்தப்படுவதாக தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர். இதுபோன்ற செய்திகள் முற்றிலும் தவறானவை மற்றும் ஆதாரமற்றவை. வேண்டுமென்றே வதந்தி செய்திகளை யாரேனும் பரப்பினால் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் DR நாயுடு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் திருப்பதி லட்டு பிரசாதத்தின் விலையை உயர்த்தும் எண்ணம் இல்லை என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தெலுங்கில் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பல வெற்றி படங்களை இயக்கிய பிரபல இயக்குநர் ராஜமௌலியின் தந்தை விஜேந்திர பிரசாத் பிரபல எழுத்தாளர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளராக உள்ள நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக பாஜக மூலம் தேர்வாகியுள்ளார். இன்று ஒருநாள் பயணமாக காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு கோவிலுக்கு வருகை தந்த விஜேந்திர பிரசாத் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் காஞ்சிபுரம் அருகே உள்ள வெள்ளைக்கேட் பகுதியில் உள்ள ராஜகுபேரர் கோவிலுக்கு வருகை தந்தார். பிரபல இயக்குநரின் தந்தை மாநிலத்தின் ராஜ்யசபா உறுப்பினர் என்று பாராமல் சாதாரண மனிதன் போல் கோவிலுக்கு வந்து அனைத்து சன்னதிகளிலும் மனமுருகி வேண்டுதல் நடத்தியது பக்தர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் மலைமேல் முருகனுக்கு வேலெடுக்கும் விழா இன்று நடைபெற்றது. நக்கீரருக்கு சாப விமோசனம் கொடுக்க சுப்பிரமணியர் சுவாமி தனது கரத்தில் உள்ள வேல் மூலம் குன்றத்து மலை மீதுள்ள பாறையில் சீறி பாய்ந்து கங்கைக்கு நிகரான தீர்த்தத்தை சுனையில் உருவாக்கினார். இந்நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையிலும் மழை வேண்டியும் கோவில் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி கரத்தில் உள்ள தங்க வேலினை மலைமேல் கொண்டு செல்லும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. காலை மூலவர் சுப்பிரமணிய சுவாமி கரத்தில் உள்ள வேலுக்கு கிராமத்தினர் சார்பில் சிறப்பு பாலாபிஷேகம் முடிந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. சிறப்பு பொது பூஜை முடிந்து கிராமத்தினருக்கு மரியாதை செய்யப்பட்டது. அதன் பிறகு வேல் பல்லக்கில் வீதி உலா வந்து மலைமேல் கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள சுப்பிரமணியர் கரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பிரசாதம் வழங்கப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மாலையில் வேல் புறப்பாடாகி மலையடிவாரத்தில் எழுந்தருளி உள்ள பழனி ஆண்டவர் கரத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு இரவு அபிஷேகங்கள், தீபாராதனைகள் நடைபெற்றது.
கோவை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலம் காரமடை அரங்கநாதர் கோவில். இன்று புரட்டாசி மாத கிருஷ்ணபட்ச ஏகாதசி வைபவத்தை முன்னிட்டு அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவர் அரங்கநாத பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், காலசந்தி பூஜை ஆகியவை நடைபெற்றது. பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அரங்கநாத பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.